வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். சிம்மம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 22ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் சிம்மராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப தன்னம்பிக்கை அதிகரிக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். முக்கியமான விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. இதுவரை உங்களுக்கு கொஞ்சம் டிலேடு ஆகிட்டு இருந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் வேகம் எடுத்து போகும். அதே நேரத்தில் கோபம் மற்றும் அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கும். அது பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை நல்லபடியாக ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்களோட மேலதிகாரியோட கவனத்திற்கு உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் பார்வைக்கு வரப்போகுது. அது நல்லபடியாக நீங்கள் செயல்படுங்க. புதிய பொறுப்புகள் அல்லது புதிய முக்கியமான வேலைகள்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது வியாபார தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். பழைய முயற்சியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். பண வரவு பொறுத்த வரைக்கும் திருப்தியாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் குடும்பம், வீடு, குழந்தைகள் அப்படிங்கிற சின்ன செலவுகள், தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. அது நல்லது. புதிய முதலீடு ஏதாவது செய்கிறதுக்கு முன்னாடி இது நம்மளுக்கு சரி வருமா, நாம் அதுக்கு சரியான ஆள் தானே மட்டும் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுக்கோங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனைகளை நீங்கள் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு சூழல் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான தொடர்பு, ஒரு நியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் மூலியமாக ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த வாரம் ஏற்பட போகுது. பாடி டயர்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உடல்நலம் பொறுத்தளவில் அதிகமான வேலை காரணமாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தேவைப்படும். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைம் நீங்கள் வேலைக்காக மாற்றி விட்றாதீங்க. ரெஸ்ட் எடுக்க டைம் கிடச்சிச்சின்னா ரெஸ்ட் எடுத்துடுங்க. அது ரொம்ப அவசியம். அப்போ தான் உங்கள் ஹெல்த்துக்கு அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். கோவம், கொஞ்சம் மன அழுத்தத்தை மட்டும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பிட்ற நேரத்தையும் சாப்பிட்ற ஒரு விஷயங்களில் கொஞ்சம் லைட்டு ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது. தூக்கத்தை ஒரு கரெக்டாக வச்சுட்டு அதை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், அதாவது 18, 19, 20, 21 செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாள் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டிய நாள் எதுன்னு பார்க்குறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, சனிக்கிழமை. இந்த 3 நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப தன்னம்பிக்கையோட தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், பணவரவு, குடும்ப ஆதரவு இதெல்லாம் சாதகமாக தான் இருக்கும். குறிப்பாக ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி செஞ்சுருந்திருக்க ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கலாம். உங்கள் முயற்சியை நீங்களே குறைச்சி மதிப்பெடுக்காதீங்க. தொடர்ந்து செயல்படுங்க. ஆனால் அதிகாரம் அல்லது கோபம் காரணமாக நீங்கள் பிறரோட கொஞ்சம் வாக்குவாதம்லாம் வச்சுக்கக்கூடிய சூழல் வரும். அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்து நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.